வேலு நாச்சியாரின் ஆட்சி காலம். வெள்ளையர்களை எதிர்த்த முதல் இந்திய வீராங்கனை. வெள்ளையர்களை போராடி வென்று தன் தமிழ் மண்ணை மீட்டுக் கொண்டவர் ஈடு இணையற்ற நம் வேலு நாச்சியார். இந்திய விடுதலை போர் வரலாற்றில் வெள்ளையர்களை அடிமை கொண்ட ஒரே மகாராணி வீரத்தாய் வேலு நாச்சியார். புதியதாருலகினை படைக்கவா, தலைவி வா தலைவி வா, சதிகளை மதியிலே உடைக்கவா. தீப்பொறி வானிலே அம்பு பாயும் வானிலே வாகை சூட தேரிலே உட்பகை நாடவே எதிரி வியந்து காணவே வானை பாதனி அழித்து வா, எழுந்து வா எழுந்து வா. தலைவி வா தலைவி வா, புதியதாருலகினை படைக்கவா. தலைவி வா தலைவி வா, சதிகளை மதியிலே உடைக்கவா. வேலு நாச்சியாரின் காலத்தில் அரசர் முத்துவடுகநாதரின் கூணாத ஆட்சியில் நம் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நாம் தமிழர்கள் என்பது குறித்தும் தமது அன்னை தமிழ் மண் குறித்தும் பெருமையோடு துள்ளி குதித்து மகிழ்ந்து உறவாடி அல்லவா வாழ்ந்தார்கள். எழுந்து நின்ற தமிழகம், திருவள்ளுவன் நிறைந்து வாழ்ந்த தமிழகம், முத்தமிழ் விளைந்தெழுந்த தமிழகம், 8 திக்கிலும் புகழ் பரப்பும் தமிழகம். தமிழகம் முத்தமிழ் விளைந்தெழுந்த தமிழகம், 8 திக்கிலும் புகழ் பரப்பும் தமிழகம். தமிழ்தானே நமக்கெல்லாம் பரம்பரை சொத்து, தமிழ்தானே நமக்கெல்லாம் பரம்பரை சொத்து. அதை காத்திடுவோம் போற்றிடுவோம் குலவை இட்டு குலவை இட்டு. இப்படியானதொரு இனப்பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு யாருக்கும் ஒரு தீங்கும் எண்ணாது வெள்ளந்தியாய் வாழ்ந்த சிவகங்கைக்கு வெள்ளையர்கள் வடிவில் கேடு நெருங்கிக் கொண்டிருந்தது. சிவகங்கை மன்னருக்கு கர்னல் பாஞ்சோர் அவர்களிடம் இருந்து ஓர் அவசர செய்தி. உங்களிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் ஏகபோக உரிமையை நவாபிடமிருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்த்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறோம். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி நடவடிக்கைகளில் இறங்குவோம். சிவகங்கையை எமதாக்கிக் கொள்வோம். எச்சரிக்கை. வீரம் மிகு எங்கள் மண்ணிலே வேறு பகைவர் வந்து அரசாள்வதோ, மோதத் துணிந்த எம் தோளிலே கெட்ட அடிமை சங்கிலி பூட்டவோ. வெள்ளை பாரங்கியர் வரலாம், நல்ல வியாபாரம் செய்து பின் போகலாம். மேலும் அடிமை கொள் என்னமா? இது செல்லுமா? படை வெல்லுமா? எங்கள் சுதந்திர பூமி இது, எங்கள் முப்பாட்டன் சொத்து இது. எவர்க்கும் அடிமை ஆகாது, தம்பிடி கப்பமும் கிடையாது. எவர்க்கும் அடிமை ஆகாது, தம்பிடி கப்பமும் கிடையாது. எங்கள் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த நாடு இது. தடோடியாக திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய். பேராசை பிடித்து குலைக்கிறாய், தர்ம நெறியினை பழிக்கிறாய். தர்ம நெறியினை பழிக்கிறாய். பேத்தியம் பேத்தியம். ஆமடா ஆம், நாங்கள் தன்மான பைத்தியம், நாங்கள் தமிழ் குல பைத்தியம்.
நாங்கள் சுதந்திர பைத்தியம். நியாயம் ஒன்றே வைத்தியம். காளையார் கோயிலில் அரசர் முத்துவடுகநாதர் ஈசன் தரிசனம் முடிக்கிறார். நிராயுத பாணியாக வந்து கொண்டிருந்தார். அந்தோ பரிதாபம்! கோயில் மதில் சுவரில் கர்னல் பாஞ்சோரின் தலைமையில் 300 சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்டு துப்பாக்கியால் துளைத்தெடுத்து விட்டனர். வெள்ளையர் சூதுக்கு துடிதுடித்து பலியானார் தமிழ் மன்னர் முத்துவடுகநாதர். செய்தி அறிந்த வேலு நாச்சியார் கால வெள்ளமாய் பொங்கி எழுந்தார். கொந்தளித்த நிலையில் இருக்கும் வேலு நாச்சியை மருது பாண்டியர்கள் ஆசுவாசப்படுத்தினர். தலைமறைவாகி விடலாம் என ஆலோசனை சொல்கின்றனர். மறுக்கிறார் வேலு. இதுவும் ஒரு விதமான ராஜதந்திரம்தான் என்கின்றனர் மருதிருவர். இல்லை, மண்ணையும் என் மக்களையும் விட்டு நான் வரமாட்டேன் என்கிறார் மகாராணி வேலுநாச்சி. அம்மா, எதிரிகள் படைபெருத்து மூர்க்கமாகும் போது மண்ணை முழுமையாக மீட்க வேண்டும் என்றால் சில விடயங்களை விட்டுக் கொடுத்து தலைமறைவாகுதல் ராஜதர்மத்தில் ஓர் அங்கம் என ஆலோசனை சொல்ல சொல்ல தலைமறைவு வாழ்க்கைக்கு தயாராகும் வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்புப் போரின் துருவ நட்சத்திரமான கோபால் நாயகரிடம் 10 வயதே நிரம்பிய தன் ஆசை மகள் கௌரி நாச்சியாரை ஒப்படைத்துவிட்டு சிவகங்கையை மீட்க உறுதி கொண்டார். தாயகத்தின் ஒரு பிடி மண்ணை அள்ளி முடித்துக் கொண்டு அரை மனதோடு தப்பிச் செல்கிறார் வீரத்தாய் வேலுநாச்சியார். அதன் பின் 8 ஆண்டுகள் கடும் போர் பயிற்சியில் தமிழர்கள் மூழ்கினார்கள். வீரத்தாய் வேலுநாச்சியார் சுற்றிச் சுழன்றார். இங்கு நாம் ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். பாரம் சுமந்த மனதோடு வேலுநாச்சியார் உலகின் முதல் மனித வெடிகுண்டை அறிமுகப்படுத்தினார். அவள் பெயர் குயிலி. வேலுநாச்சியார் தலைமையில் 14 பெண்கள் மாறுவேடத்தில் அகல் விளக்கேந்தி கோயிலுக்குள் புகுந்தனர். ஏற்றப்படும் அகல் விளக்கின் எண்ணெயெல்லாம் தன் மேனியில் சரித்துக் கொண்டு தீப்பிழம்பு ஏற ஏற வெற்றிவேல், வீரவேல் என முழங்கியபடியே எதிரிகளின் ஆயுதக் கிடங்கினுள் குதித்தாள் குயிலி. ஆயுதங்கள் சிதறி அழிந்தன. வெள்ளையர் திகைத்தனர். உதிரம் முழுதும் தீ மூண்டிடும் போது, உலகே செந்நிறமாய் மாறும் போது, உனக்குள்ளும் வெளியிலும் இரு போர்க்களம் உன்னை அழைக்குதடி. உனக்குள்ளும் வெளியிலும் இரு போர்க்களம் உன்னை அழைக்குதடி. தாய்நாடு உன் முன்னே, தெய்வங்கள் உன் பின்னே, ஏன் நிற்கிறாய் பெண்ணே, புறப்படடி. ஜெயமுனவே, ஜெயமுனவே, புறப்படடி. ஜெயமுனவே. காளையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? காளையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? என் வீரக் கணவனை நயவஞ்சகமாய் கொன்றவன் நீதானே துரை. ஆயுதமின்றி படைபலமின்றி அரசர் இருந்தாரே துரை. 300 துப்பாக்கி பாய்ச்சி எடுத்தது தர்மம் தானா துரை? பெண்ணின் வாழ்முனையில் நீ தத்தளிக்கிறாய் துரை. சீ! பழியை சுமந்த பாஞ்சோர் உன்னை
உலகம் பழிக்கட்டும் துரை. கர்னல் போஞ்சோல் அவனோ வரலாற்றில் முதன்முறையாக மன்னிப்பு கேட்கிறான். மகாராணி வேலுநாச்சி, தங்களுடைய தாயகத்துக்கு நான் குற்றம் பல இழைத்து விட்டேன். அதை பரிபூர்ணமாக உணர்கிறேன். மன்னிப்பும் கேட்கிறேன். இனி உங்கள் பூமியை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள். இனி வரும் காலத்தில் தங்களின் நல்லாட்சிக்காகவும் தமிழர்களின் நிம்மதியான வாழ்வுக்காகவும் பிரிட்டிஷ் படைகள் நிரந்தர பிரார்த்தனை மட்டுமே செய்யும். பிளீஸ் மகாராணி, என்னையும் மீதமிருக்கும் என் படைகளையும் உயிரோடு விட்டுவிடுங்கள். பிளீஸ் பிளீஸ். சரி, அப்படி விட்டுவிட்டால்? அதட்டுகிறார் வேலுநாச்சியார். இனி எங்கள் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையை கனவிலும் நினைத்து கூட பார்க்காது. இது சத்தியம். எழுதி தருவீரோ இதை? கேட்கிறார் வேலுநாச்சியார். Why not, மகாராணி? Why not? பெரிய மருது பட்டயம் எடுத்து வர சின்ன மருது உடன் இருக்க மகாராணி வேலுநாச்சியாருக்கு மன்னிப்பு பட்டயம் எழுதித் தருகிறான் கர்னல் போஞ்சோல். இப்போது நாச்சியார் தன்னை சிவகங்கையின் மகாராணியாக வரித்துக் கொண்டாள். ஹே கர்னல் பாஞ்சோர், எமது சொந்த நாட்டின் நிம்மதி கருதி உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன். நீங்கள் போகலாம். இனி இந்த மண்ணில் நிம்மதி தழைக்கட்டும். அம்மா சிவகங்கை, இருக்கோம் அம்மா நாங்கள் எல்லாம். சொல்லா என்றழுவாயோ எதிர்க்க, சொல்லா என்றழுவாயோ எதிர்க்க, வீர வீர கொண்டு எழுவாயோ. சொல்லா என்றழுவாயோ எதிர்க்க, வீர வீர கொண்டு எழுவாயோ. வேள்வி என்றாரி எரிகிறதி உன்னை விட கேட்க. ஓ, கேள்வி ஒன்றிங்கே வேள்வி என்றாரி எரிகிறதி உன்னை விட கேட்க. சொல்லா சொல்லா என்றழ்வாயோ எதிர்க்க, சொல்லா என்றழ்வாயோ எதிர்க்க, சொல்லா என்றழ்வாயோ எதிர்க்க.